வணக்கம். உள்பாவாடைக்கு உயரம் குறைத்தல் எப்படி? உள்பாவாடை உயரம் குறைச்சோன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நம்ம கீழே டக்கு பிடிக்கணுன்னு தான் நினைப்போம். ஆனால் உடனே அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த அளவு பாவாடையும் வாங்கின புது பாவாடையும் வச்சு சரி பார்க்கணும், எவ்வளோ இன்ச்சு கம்மியாக இருக்குதுன்னு. அது சரி பார்த்த பின்னாடி தான் நம்ம அதோடைய அளவை குறைச்சி கொடுக்கணும். 1 இன்ச்சு 2 இன்ச்சுனா பரவாயில்ல, கீழே டக்கு பிடிச்சிடலாம். இவ்வளோ கேப் இருக்கும்போது நம்ம டக்கு பிடிக்கிறது கீழே நடக்கும்போது தடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பாவாடையை மேலே வச்சு கீழே புது பாவாடையை வச்சு அளவு பாருங்கள், இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நான் மேலே சொன்ன மாதிரி அளவு ஃபஸ்ட்டு குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அடுத்தது பாவாடை பட்டி இருக்கு, பீஸ் இருக்கும் பார்த்தியா, அதிலேருந்து கொஞ்சம் 1 இன்ச்சு இறக்கமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் வெயிட்டானவங்க இருப்பாங்க, ஹைட்டாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதெல்லாம் சரி பண்ணணும். இது பாவாடைக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள ஒரு சைடு தையலை பிரித்து 2 பக்கமும் ஓப்பன், உள் பக்கமாக திருப்பி அடிக்கணும். இது வந்து ஓப்பன், நம்ம தான் கட் பண்ணிட்டோம்ல, அதில் ஓப்பன் போயிருக்கும். ஸோ நான் மறுபடியும் ஓப்பன் வச்சு தைக்கணும். அப்படி தைச்சி ஓப்பன் முடித்த பின்னாடி நம்ம கீழ்ப்பகுதி பாவாடையும் மேல் பகுதியில் பட்டி பீஸையும் நல்ல பக்கம் ஒன்றா வச்சு 1 இன்ச்சு கூட விட்டு கூட அடிக்கலாம். ஏன்னா தாராளமாக அடிக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி மேல் பக்கம் வச்சு அடிச்சுக்கிட்டே வரணும். பாருங்கள், நல்ல தையலும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்குது. உள்பக்கமும் வெளியே பார்த்த மாதிரி இருக்குது. தைச்சிட்டு இருக்கும்போது சில ப்ராப்ளம் வரும். அது என்னென்னா, பட்டி பீஸில் உள்ள ஜாயிண்ட் தையலும் கீழே உள்ள ஜாயிண்ட் தையலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அது சரி பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த 2 தையலும் ஒன்றா வந்தால் தான் நம்ம இடுப்போடைய அளவு சரியாக வரும். கடைசி ஜாயின் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரே அளவில் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த தையலும் ஜாயின் பண்ண வரலைன்னா ஊட லேசாக ஒரு டக்கு பிடிங்க. லேசாக தான் தூக்கி விட்ட பிடிங்க. அந்த தையலுக்கு நேராக தூக்கி விட்டு அடிக்கணும். அப்போ தான் தையல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், மறுபடியும் அந்த தையல் டிஃப்ரெண்ட் நல்லா காமிப்பேன். ஏன்னா நமக்கு வந்து கிராஸில் தான் வெட்டியிருப்பாங்க, நேர் கட்டிங் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு இடுப்பு பக்கம் அளவு கம்மியாகவும் பாவாடை பக்கம் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்காக அந்த ஊட தையல் பிடிச்சி அடித்தா அந்த பார்த்திங்களா, அந்த மாதிரி அடிக்கவும் தான் எனக்கு கடைசியாக ஃபினிஷிங் வந்து நேராக வந்திருக்கு. அப்படி ஊட டக்கு பிடிக்க அடிக்கலைன்னா உங்களுக்கு அது நேராக வராது, அதை கட் பண்ணுற மாதிரி வரும். கட் பண்ணினீங்கன்னா நம்ம பாவாடை இடுப்போட அகலம் குறைய சான்ஸ் இருக்குது. இது ஈஸியான மெத்தடு. எடுத்த உடனே டக்கு பிடிக்கணுன்ற அவசியமே இல்லை. மேலே பட்டி பீஸை நம்ம மடக்கி அடித்தாலும் வயிறு வந்து எத்திக்கிட்டு இருக்கும் சேலை கட்டும் போது. ஸோ இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மறுபடியும் மேல் தையல் போடணும். நல்ல பக்கம் வச்சு 2-3 பேக் ஸ்டிச் கொடுத்து மேல் தையல் நல்லா விடாமல் போடுங்க. லூப் தையல் போடாதீங்க தயவுசெய்து, பொடி தையலை போட்டுட்டு வாங்க. அதான் தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம செஞ்சு கொடுக்குற செயல்முறையை தான் மீண்டும் நம்மளோட கொடுக்கறதுக்கு கஸ்டமர் நிறையா வருவாங்க. அதே மாதிரி இவங்க போய் சொல்லுவாங்க மற்றவட்டையும் சொல்லுவாங்க, அந்த பிள்ளை நல்லா அடித்து கொடுத்துருக்கு எனக்கு அப்படின்னு. அந்த பேர் தான் நமக்கு எப்பயுமே வெளியிலேருந்து கஸ்டமர் வரும். நம்ம வீட்டில் இருந்து தான் தையல் பண்ணுவோம். வெளியே யார்ட்டும் போய் நான் நல்லா அடிக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். நம்ம செஞ்சு கொடுக்குற செயல் தான் நமக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். இந்த மாதிரி மேல் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஒரு தையல் போட்டால் சீக்கிரம் பிரியும். பாருங்கள், அந்த தையலோட துணி வந்து மேலே இருக்கக்கூடாது, கீழே பார்த்து இருக்கணும். மேலே பார்த்து இருந்தால் நம்ம சேலை கட்டும் போது அந்த இடத்துல எத்திக்கிட்டு இருக்கும். கீழ் வாக்கில் அடிச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இந்த மாடல் இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்தேன். அவங்களுக்கு நல்லா இருக்குமா, யாருமே இந்த மாதிரி அடித்து கொடுத்ததில்ல, கீழே தான் டக்கு பிடிச்சி கொடுப்பாங்க. எனக்கு நடக்கும் போது அந்த டக்கு வந்து டக்குன்னு உரசும் போது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நல்லா நீட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.